2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். செய்தியாளர் பூங்குழலி இணைந்திருக்கிறார். பூங்குழலி, இந்திய தொழில் கூட்டமைப்பின் விருந்தினரோடு இணைந்திருக்கிறீர்கள். பட்ஜெட் குறித்து அவங்க என்ன பார்க்கிறாங்க? கார்த்தி, சாமானியர்கள் முதற்கொண்டு பெரு நிறுவனங்கள், பெரும் தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள்னு அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இது குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம். நம்மோடு சிறு குறு மற்றும் தொழிலைச் சேர்ந்த அந்த துறையை சார்ந்த திரு சாரி நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு எதிர்பார்ப்புகளை நீங்க வச்சிருப்பீங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டனவா? கிட்டத்தட்ட எம்எஸ்எம்இஸ்க்கு பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவு வேணுங்கிற அளவு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். எதிர்பார்ப்புங்கிறது ஜாஸ்தி இருந்தால் தான் எதிர்பார்ப்பு. நார்மலாக கிடைக்கிறது இருந்தால் அது எதிர்பார்ப்பு கிடையாது. ஸோ இந்த இதில் பட்ஜெட்டில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் டேர்ம் லோன்ஸ், அது ஒரு நல்ல வரவேற்பு. முத்ரா ஸ்கீம் 10 lakhsலேருந்து 20 lakhs கொண்டு வந்தது. எஸ்எம்ஏ ஸ்கீம் கொண்டு வந்தது ஃபார் ஸ்ட்ரெஸ்டு கம்பெனிஸ். தட் இஸ் ஆல்சோ குட் ஸ்கீம். அடுத்தது இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் 500 crores-லேருந்து 250 crores கொண்டு வந்ததும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது தவிர அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறதும் நல்ல வரவேற்கத்தக்கது தான். ஸோ ஓவரால் எம்எஸ்எம்இஸ் இந்தியன் எக்கானமி க்ரோத்துக்கு தேவையாக இருக்கிறதுனால இந்த பண்ணியிருக்கிறது நல்லது தான். எம்எஸ்எம்இ நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் அவங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட்டா இருக்கிறதா தான் பார்க்கப்படுது. அடுத்து முக்கியமானதாக நம்ம பார்க்கப்படுவது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். அது குறித்து பேசுவதற்காக திருமிகு உபாசனா நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். உபாசனா, உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? பூர்த்தி செய்யப்பட்டதா? ரொம்ப இம்பார்ட்டன்டான இது டிபிஐஐடி மூலியமா ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கறத வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட தான் இருந்தோம். அது கண்டிப்பா நடந்திருக்கு, நிறைவேற்றிருக்கிறாங்க. இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிபிக்கலி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உள்ள வர்றதுக்கு, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை தவிர நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் முதல் தடவை உத்தியோகம் எடுத்து ஜாயின் பண்றதுக்கும் நிறைய வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு இதுவுமே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தது. அப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கும் இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய இதை வந்து வெல்கம் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய பேர் வந்து புது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு 1 level முதலீடு ஆல்ரெடி நடந்ததுக்கு மேல சீரீஸ் பி அண்ட் ஃபர்தர் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பா இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த டாக்ஸ் லீவாய் பண்ண மாட்டாங்கும் போது ரொம்ப வெல்கம் மூவா தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 2 துறை நிபுணர்களிடம் நம்ம பேசின பொழுது இருவருமே இந்த பட்ஜெட்டில் அவங்க வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஆட்டோமொபைல் துறையை பற்றி பேசுவதற்காக திரு சந்திரசேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்ப உங்களிடம் இன்னொரு கூடுதல் கேள்வி. போன வருடம் அவங்க போட்ட பட்ஜெட்ல உங்களுக்கு என்னென்ன கூடுதலாக இருந்தது, தற்பொழுது எப்படி இருக்கிறது? போன வருஷத்தோட கண்டினியூஷன் தான் இந்த வருஷத்தோட பட்ஜெட். பட் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆகும்னு கேட்டோம்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் நடக்கும். ஸோ எம்எஸ்எம்இ எல்லாருக்குமே அது ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகிறதுனால ஸ்பெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால திருப்பியும் ஃபர்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றபடிக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் அ சைக்ளிக் எஃபெக்ட். அதனால இண்டஸ்ட்ரிக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டாங்கன்னா, தி டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க த்ரூ இபிஎஃப்ஓ. இது வந்து என்ன ஆகும்னு கேட்டோம்னா, இட் வில் என்கரேஜ் எம்எஸ்எம்இஸ் அண்ட் ஸ்மாலர் கம்பெனிஸ், லார்ஜர் கம்பெனிஸ் ஆல்சோ டு எம்ப்ளாய் நியூ பீப்புள். நிறைய ஆளுங்களை சேர்க்கலாம், அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், நமக்கும் ஆள் கிடைக்கும். இது மன்ரேகா மாதிரி இது ஒரு ஸ்கீமா பார்த்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒட்டுமொத்தமாக தொழில்துறையினரிடம் பேசிய பொழுது இந்த பட்ஜெட்டை வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அந்நிய முதலீட்டாளர்கள் இந்தியாவிற்கு வந்து முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து அவர்களிடம் இருந்தாலும், வெளிநாட்டிலிருந்து தொழில் தொடங்க நம்ம தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் வர வேண்டும் என்கின்ற கருத்து ஒருபுறம் இருந்தாலும், இங்க இருக்கக்கூடிய தொழில்துறையினரை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டதாகத்தான் பார்க்கப்படுகிறது. கார்த்தி, கலந்துரையாடலுக்கு நன்றி. உங்களுடைய